ஆனால் இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இலவச பேருந்து விட்டது தப்பு, அதை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 70% இப்போ இதே அறிவிப்பு தான். இப்போ இதே கூட்டணியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, ஆண்களும் எழுதுன்னு சொன்னார். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? ஆண்களும் எழுதுன்னு சொல்லியிருக்காருல்ல, உங்கள் கூட்டணிக்கு சேர்ந்திருக்காரு. ஏன் அப்போ அவங்க வந்து மகளிருக்கு வந்து ரத்து பண்ணிட்டு ஆண்களுக்கு விடலான்னு ஒரு பிளான்ல இருக்காங்களோ? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பஸ் விட்டாச்சுன்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸு சும்மா ஃப்ரீயாக தான் விடணும். ஆமாம், பஸ்ஸுலாம் கவர்மெண்ட் கிடையாது. ஆம்பளை வயசு பேர் கம்முன்னு ஏதோ பொம்பளைங்க வாயால் பேசிட்டு சத்தம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஆம்பளைங்க அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு வீசும்போது எனக்கும் பஸ்ஸு வேணும், நானும் பஸ்ஸு வேணும்ன்ட்டு பிரச்சனை பண்ணாங்க ஆம்பளைங்க. ஆண்கள் வந்து கீழ்த்தரமாக, அதாவது ஆண்கள் வந்து இவ்வளோ கீழ்த்தரம் நடப்பதற்கு நம்மளே வழிவகுக்கக்கூடாது. ஆமாம், ஆண்கள் சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்கணும். ஆமாம், அவங்களையும் இதில் இழுக்கக்கூடாது. அப்போ வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம், 2 பேருமே காசு கொடுத்து போனாலும் ஓகேன்றீங்க நீங்கள்? பெண்களுக்கு அதாவது குடும்ப பிரச்சனையின் காரணமாக தான் வந்து பெண்களுக்கு வந்து இந்த வந்து கேட்குறாங்க. அது கொடுக்குறது தப்பு கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி இங்கே போடலையா? டெல்லியில் பண்ணாங்கல்ல. ஆரம்பம் வந்து டெல்லி தான். டெல்லி கெஜ்ரிவால் தான் பண்ணார் ஃபஸ்ட்டு. முதல்ல கெஜ்ரிவால் பண்ணார். தெரிய வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த வந்த உடனே வந்து என்ன இது அறிக்கை, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிக்கை விடாத அறிக்கை வந்து பெண்களுக்கு இலவச பஸ் வந்து எலெக்ஷனில் வந்து இந்த அறிக்கை விடாமல் இருந்து புதுதாக போட்டது திட்டம் தான் வந்து இந்த மகளிர் பஸ் பயண திட்டம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு இலவச மகளிர் பேருந்து விட்டது இது தப்பு, அதை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி நினைக்கிறீங்க? பஸ்ஸில் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அப்படி எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கெல்லாம் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு சேர்கிறதுக்குள்ள ரொம்ப டயர்டாக இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்கீம் வருதுன்னா அது நல்லது தான். அங்கேருந்து பயணிக்கிறவங்களும் அது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது ஃப்ரீன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இன்னும் நிறைய சுரண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோடாக இருக்கட்டும், எந்த ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ அது வந்து தீர்த்து வைக்கணும். அவங்க வந்து ஃப்ரீன்னு சொல்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சுரண்டி தான் அவங்க வந்து ஃப்ரீ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இந்த ஃபீல்டு ஆட்டோ ஃபீல்டில் இருக்கும்போது ரோடு ரொம்பவே கொடுமையாக தான் இருக்குது. சீக்கிரமாக எங்கள் போனில் டேமேஜ் ஆகிடும் போல். ஒவ்வொரு ஆட்டோவில் பள்ளத்தில் விழுந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் டிவிக்கே வரணும். மோடி அவர்கள் வந்து தான் ஆட்சிக்கு வந்தமேட்டுக்கு இந்த ஃப்ரீ பஸ் விட்டாங்கல்ல, அதை வந்து ரத்து பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ மகளிர் வந்து இதில் பாதிப்படைவாங்கல்ல. நீங்கள் ஒரு மகளிராக இருக்கீங்க. இன்றைக்கி ஃப்ரீ, நம்ம ஒரு 1000 ரூபாய் ஃப்ரீன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வந்து சில விஷயங்கள், நம்ம மெடிக்கல் விஷயம் நம்ம அதிகமாக தானே கொடுத்துட்ருக்கோம். நம்ம கரெக்டான ஒரு இது இல்லையா? சில வெளிநாட்டில் வந்து ஜிஎஸ்டிலாம் வாங்குறதே கிடையாது. சில நாட்டில் வாங்குறதே இல்லைன்றாங்க. ஆனால் இங்கே தான் ஜிஎஸ்டி நிறைய வாங்கப்படுது. ஆனால் மக்களுக்கு சரியான விஷயங்கள் எதுவுமே போய் சேர்றது இல்லையா? அதனால் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க இலவசமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாரி அவங்க வாழ்கிற மாநிலத்தில் ஃபுல்லாக அள்ளி கொடுக்குறாங்க. நான் அங்கெல்லாம் அவங்க ஒரு கொடுக்குறது இலவசமாக தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மேன்மையான ஒரு விஷயத்த செஞ்சால் அது வந்து அவருக்கு தப்பாக தெரியுது. என்ன அவர் ஒரு பிரதமர், அவர் வந்து இந்தமாரி பேசுகிறது வந்து அவர் வகைக்கு பதவி நல்லா இருக்கா? மகளிர் கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏழைப்பாடுங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் தானே. இதை அவங்க ஊக்குவிக்கணுமே தவிர அதை கொச்சப்படுத்தக்கூடாது. இலவச பேருந்து வந்து ஸ்டாலின் ஓட்டுறதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆண்களுக்கு இலவச பேருந்து. அப்போ வந்து இவங்க மொத்தமாக கவர்மெண்ட்டாக இல்லாமல் தனியாக ஒரு அரசு ஆட்சி நடத்தலாம்னு நினச்சிட்டு இருக்காங்களா? எல்லாம் ஆண்களுக்கும் ஃப்ரீ, பெண்களுக்கும் ஃப்ரீ. அப்போ வந்து கவர்மெண்ட் எப்படி நடத்தும்? வரி எப்படியெல்லாம் வாங்குவாங்க? அப்போ அதுவும் இல்லாமல் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, கட்டணம் உங்களுக்கு கிடையாது, அதாவது வீட்டு கரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கட்டணம் கிடையாது, வீட்டு வரி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி இவங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதாவது இது பதவி ஆசைக்காக இவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறது. சாதாரண பாமரனை கேட்டால் கூட அவனுக்கு தெரியும் விஷயம். ஒரு அரசு இயங்குறதுன்னா மக்களுடைய வரி பணத்தில் தான் இயங்குது. அந்த வரி பணத்தில் இயங்குற இந்த மின்சாரம் பயன்படுத்தல, மின்சாரமே நான் கட்டணம் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அது எவ்வளவு பேர் ஒரு போலித்தன்மையான ஒரு விஷயம். அதில் நம்பகத்தன்மை யாருன்னா இருக்கா? நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு நம்ம காசு கட்ட மாட்டோம் வந்து இலவசம்னாக்கா இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? நம்பகத்தன்மை ஒரு தேர்தல் வாக்குறுதியா?
அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் சொல்கிறாரு. அந்த பொய்யே அவருக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுது. அப்போ நீங்கள் வந்து இது ஒரு தேர்தல் வாக்குறுதி ஏற்றுக்கத்தகாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ விஜய் வந்து வீட்டுக்கு ஒரு பைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வீட்டுக்கு ஒரு பைக்கு தந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வீட்டுக்கு ஒரு பைக்கு தந்தாலே வேளச்சேரி ஃபுல்லாக பைக்குன்னு பண்ணிட்டு அது மேலே இருக்க பாலம் எல்லாமே நம்பிடும். எங்கே வானத்துல எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் வானத்துலேருந்து இறங்கி வந்துக்கிறாருல்ல, அந்த மாதிரி தலைவர் தானே. தோக்க போகிறவன் 1000 சொல்லுவான். ஆனால் மக்கள்லாம் முட்டாளாங்க. ஆளுக்கு ஒரு பைக்கு கொடுக்குறதுக்கு 3 வேளை சோறு கிடைச்சா பெரிய விஷயம். இவன் ஆளுக்கு ஒரு பைக் கொடுப்பானே, இதெல்லாம் வந்து நம்பகத்தனமான ஒரு வாக்குறுதியா? இவன் வந்து 234 தொகுதியில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கு ஒரு பைக்கு கொடுத்துருவாரா? பைத்தியக்காரன் ஏதோ ஒன்று பேச தான் செய்வான். இதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கூடாது. நம்மளுடைய சுய அறிவுதல் செயல்பட்டால் தான் நாடு நல்லா இருக்கும். இலவச பேருந்து அது ஏற்கனவே எம்டிசி ஃபுல்லாக ரொம்ப லாஸ் ஆகி தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீன்றது வேண்டாம். ஃப்ரீன்றது வந்து மக்களை சோம்பேறித்தனம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதனால் அவங்கவுங்க காசு கொடுத்து கரெக்ட் டைமுக்கு இந்த பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னாங்க அவங்கவுங்க ஒழுங்காக வேலைக்கு போவாங்க. ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாக்கா யாரும் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டானு. எங்கே வேணாலும் பஸ் ஏறி சுற்றிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பிகர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பானு ஃப்ரீ பஸ் கொடுத்தா. அப்போ வந்து ஃப்ரீ பஸ் விட்டால் தப்புன்றீங்க? ஃப்ரீ பஸ் 100% வேண்டாம். ஃப்ரீ பஸ் விட்டால் அது தப்பு. ஃப்ரீ பஸ்ஸுனால ரொம்ப ஏற்கனவே கவர்மெண்ட் ரொம்ப லாஸு. தனியாருக்கு ஏற்கனவே சில ஏரியாலாம் சிட்டியில் விட்டுட்டாங்க. வேசாரப்பாடி இன்னொரு சைடெலாம் வந்து தனியாருக்கு விட்டாங்க. அது மாதிரி இருக்கிறதும் தனியாருக்கு போயிடும். அதனால் ஃப்ரீயாக விடாதது நல்லது. ஃப்ரீயாக விட வேண்டாம். அது மாநில அரசு தான் சார். இலவச பேர் வந்து கொடுக்குறதா வேணாமன்றது மாநில அரசு தான். அது மத்திய அரசு கிடையாது. பேருந்து வசதி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அப்போ அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா தன்னோட மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ பேருந்து விட்ருக்காங்க. ஆந்திராவில், கர்நாடகாவில், டெல்லியில். டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி. அப்போ மொத்தம் எல்லா இடத்துலேருந்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ மகளிர் அதனால் இது பயனடைகிறாங்க. இப்போ திடீர்னு இவங்க இது மாதிரி சொல்லவும் ஒரு அச்சம் ஏற்படாதா? இல்லை சார், அது மாதிரி தெரில. சொன்னாங்க எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, தெரில. ஆனால் இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு பிறகு நிப்பாட்ட முடியாது. வேறு யாரும் இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம நிப்பாட்டலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வேறு யாரும் இப்போ இவங்க ஒரு கட்சி அறிவிச்சு இன்னொரு கட்சி அறிவிக்கலாம் பரவாயில்ல. மற்ற கட்சி அறிவிக்கும் போது அப்போ அதுக்கு அறிவிக்கிற கட்சிக்கு பலன் கிடைக்கும். ஓரளவாக பலன் கிடைக்கும். இப்போ அவங்க அந்த திட்டத்தை தூக்குனாங்கன்னா அவங்க இன்னும் பலம் வாய்ந்ததாக இருப்பாங்களா? இல்லை சார், அது எப்படி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் ஆட்சி வேணும் அவங்க தான் அதை முடிவு பண்ண முடியும். சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சாதாரண நட்டுப்பாடு கட்சி கூட சொல்லலாம், நான் தான் முதலமைச்சர், வர முடியாது. அது மாதிரி சொல்லலாம். தெரியலையே. அப்படி சொல்கிறாரு. அவரோட கூட்டணி ஆளு மாநிலங்களே எல்லாத்தையும் மகாராஷ்டிரா, பீகார், உத்தரகாண்டில் எல்லாத்துலேயுமே மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காரு. மகளிருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. 10,000 வங்கியில் போட்டிருக்காங்க. அவங்களும் இலவசம் தான் கொடுக்குறாங்க. இலவசம் கொடுக்குற கூட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆளு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. இது தேர்தலுக்காக ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, எதுவும் தெரியல. ஆனால் அவரோட கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டால் வந்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்களுக்கும் இலவச பேருந்து, பெண்களுக்கும் இலவச பேருந்து, மின்சார இதுலேயும் வந்து வரி இல்லை, வீட்டு இதுலேயும் வரி இல்லை, எல்லாத்துலேயுமே வரி இல்லாத போது எப்படி அவங்க கவர்மெண்ட் நடத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ பொருட்களோட விலையும் அவங்க கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எதை வச்சு அவங்க கவர்மெண்ட் நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா எடப்பாடியாரை சொன்னார்ல, ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மத்திய அரசுலேருந்து கேட்டு வாங்குவோன்னு. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டு மோடி ஐயாக்கிட்டேருந்து நிறைய நிதியை வாங்கி எல்லாத்தையும் இலவசமாக கொடுப்பாரு. பேருந்தெல்லாம் இலவசம், மின்சாரம் இலவசமாக, என்ன எல்லா வங்கி இதுவும் தள்ளுபடியா. ஆமாம், அவங்க இதில் கொடுத்துருவாராம். உழவர்கிட்ட விவசாய நகை கடைலாம் தள்ளுபடி பண்ணிடுவாராம். இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மோடி ஐயாக்கிட்ட வாங்கி கொடுப்பாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லாமே ஃப்ரீ. வெங்காயம் எடுத்த வெங்காயம் ஃப்ரீ, தக்காளி ஃப்ரீ, சட்டை ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு. அப்படி தானே? ஆமாம், இவர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே ஒன்று ஃப்ரீ. ஒரு கல்யாணம் பண்ணால் இன்னொரு கல்யாணம் ஃப்ரீ. அடுத்து நம்மளும் விஜய் தான். அடுத்து ஆமாம் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே ஃப்ரீ. இவரெல்லாம் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்களே இல்லை,
யாருமே அத்தியாவசியம்னு சொல்லி சொல்கிறாரு. அத்தியாவசியம்னா அவர் என்னன்னே தெரியாமல் இருக்காரு. அத்தியாவசிய தேவை பொருட்கள்னா ஒரு மருந்தோ இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறியோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதனங்கள் தான் அத்தியாவசிய சேவை. வாகனம் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய சேவை கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வீட்டுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரேன், அடுத்தது ஒருத்தர் வந்து பட்டதாரி ஆக்கியாரெல்லாம் சொல்கிறாரு. கோடியிலே புரண்டவர், அப்பா பறக்கும் போதே கோடீஸ்வரன், இல்லை காரு பங்களா ரோல்ஸ் ராயல் காருன்னு என்ன இப்படியே புரண்டவர். அவருக்கு அத்தியாவசிய பொருள்ன்றது பங்களாவு, காரு, பைக்கு, இதுதான் பிளேட்டு, தனி பிளேட்டு, இதுதான் அவர் அத்தியாவசிய பொருள் சொல்கிறாரு. தவேக தலைவர் விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா வீட்டுக்கு ஒரு காரு கொடுப்பாரு, ஒரு பைக்கு கொடுப்பாரு, எல்லாருக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு. ரோட்லலாம் போக வேண்டாம், அவர் கொடுக்க ஹெலிகாப்டரில் வந்து வீட்டுக்கு இறங்கி அப்படியே ரோட்லேயே அப்படியே போயிடலாம். எல்லாம் அதான் அத்தியாவசிய பொருள். அன்னன்னைக்கு காய்கறிலாம் கிடையாது, அன்றாட ஏழை மக்களுக்கு மருத்துவங்கள்லாம் அத்தியாவசியம் கிடையாது, கல்வி மருத்துவம் கிடையாது, அதெல்லாம் அத்தியாவசியம் கிடையாது, சாலைகள் குடிநீர் இதெல்லாம் அத்தியாவசியம் கிடையாது. அவர் வந்து கார் தருவார். தவேக தலைவர் விஜய் வந்தாருன்னா வீட்டுக்கு ஒரு காரு, ஒரு பங்களா, ஒரு மோட்டர் பைக்கு, அப்புறம் என்ன சொன்னார், ஹெலிகாப்டர். அப்போ வந்து அவர் வந்து என்ன இத்தனை நாள் வந்து கோடியில் புரண்டாருன்னு சொன்னீங்க, பணத்தை கோடியில் புரண்டாருன்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் வந்து பணக்காரனே வாழ்ந்துருக்காரு. இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க கோடியில் பொருளாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இனிமேல் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தெருக்கோடியில் தான் பொருள்வார். அரசியலுக்கு வரட்டும், அவர் வராமல் வாய் உதாரி என்ன வேணால் யார் வேணால் விடலாம். என்ன தமிழ்நாடு அரசியல் சாதாரண அரசியல் இல்லை, எப்பேற்பட்ட ஜாமான்லாம் வாழ்ந்து போன அரசியல். என்ன இவரெல்லாம் சும்மா வந்து பாட்டும். முதல்ல எனக்கு என்னோட கருத்து என்ன தெரியுங்களா, விஜய் முதல்ல ரோட்டில் இறங்கி நடக்கட்டும். மற்ற தலைவர் எடப்பாடி மாதிரியோ இல்லை ஸ்டாலின் மாதிரியோ ரோட்டில் இறங்கி போய் நின்று மக்களாக பேசி ஓட்டு கேட்கட்டும். அது வரட்டும். என்னைக்கு ஜீப்புலையும் கார்லையும் உட்காந்து பேசிட்டு போகிறாரோ அது வரைக்கும் அவர் தலைவராகவே நான் ஏற்றுக்க மாட்டேன். தொண்டர்கள் தான் போய் நடக்கிறாங்களே, மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்கல்ல. தொண்டர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. இப்போ கால்வாய் எடுக்கிறது என்ன, பல்பு போடுறது என்ன, ஓஹோ ஊருக்கு போய் காவால தூர் வர்றாங்களோ, ட்ரைனேஜ்லாம் அடைச்சிக்கிட்டா எடுத்து விடுறாங்களோ, ரோடு இல்லாதவங்களும் ரோடெல்லாம் போட்டு தராங்க. ஆமாங்க, இங்கே ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அது ட்ரைனேஜ் அந்த இதெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரோட்டில் ஃபுல்லாக சாக்கடை போகுது. முதல்ல தவேக தொண்டர்கள் போந்து அதை கவர்மெண்ட் எதிர்பார்க்க வேண்டாம், அவன் தொண்டர்களாக போய் முதல்ல க்ளீன் பண்ணி ஏழை மக்கள் வர ஆஸ்பத்திரி அதை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஆமாம், அது தவேக தொண்டர்கள் வந்து முதல்ல அது தவறு தான் அது. ஏன்னா வந்து மோடி சொல்கிறது வந்து இங்கே எடுப்படாது. ஏன்னா முதலமைச்சர் தான் இங்கே ஆட்சி செய்கிறாரு, ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறாரு. அதனால் அவர் என்ன இது கொடுக்குறாரோ அது சலுகை கொடுக்குறாரோ அது நல்லது தான். இப்போ நிறைய மகளிர் வந்து பஸ்ஸில் பயணிக்கிறாங்க, நல்லதாக தான் நடக்குது இல்லை, அவங்களுக்கு நல்லது தானே அது. இப்போது ஃப்ரீயாக பஸ்ஸு யார் வர்றது சொல்லுங்கள். இப்போது நம்மக்கிட்ட பைசா இருந்தால், மகளிர்கிட்ட பைசா இருந்தால் தான் பஸ்ஸில் இப்போ ஃப்ரீயாக போனால் போகலாம். இப்போ கோயம்பேடுன்னு எடுத்துனா கூட நீங்கள் மகளிர் வந்து அழகாக அந்த பழங்காய்கறிலாம் வந்து வாங்கின்னு வரத்துக்கு வசதியாக இருக்குது. ஃப்ரீ கொடுத்தது நல்லது தான். இப்போ பஸ்ஸு ஃப்ரீ தான், எப்பவுமே கொடுத்தது நல்லது தான். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்ததுனால பெண்களே மதிக்கலை, அதனால தான் வந்து மோடி சொல்கிறாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. பெண்கள் பாதிப்பு அந்த இதுவே கிடையாது. பெண்கள் பாதிப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கே பெண்கள் பாதிப்பு? சுதந்திரமாக தான் போயின்னு இருக்கிறாங்க. பஸ்ஸில் யார் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, எல்லாம் இப்போ பாதுகாப்பாக தான் போயின்னு இருக்கிறாங்க.